ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். அனைத்து விதமான பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு இந்த ஞானத்தினுடைய போதையை பேணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய முரளியில் பாபா ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஞானம் என்பது உண்மையில் எனக்கு நன்மை பயக்க முடியாமல் விடயங்களை விளங்கிக் கொள்வது ஞானமாக அமையாது. நான் விளங்குகின்ற விடயங்களால் எனக்கு நன்மை பயக்க வேண்டும். அதாவது உண்மையில் ஞானம் என்பது எனக்குள் என்ன நடக்கிறது, எந்த பலவீனம் எந்த அளவுக்கு என்னை தொந்தரவு செய்கிறது, எந்த பலத்தை படிப்படியாக விருத்தி செய்து கொள்கிறேன், பலவீனத்தை அகற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், பலத்தை அதிகரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். இந்த புரிந்துணர்வு தான் ஞானம். ஏனென்று கேட்டால் இந்த புரிந்துணர்வின் மூலம்தான் ஆன்மாவாகிய நான் நன்மை அடைவேன். அதாவது ஆன்மாவை ஈடேற்றமடைய செய்வேன். இவ்வாறு பாபா சொல்லுகின்ற கருத்துக்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் இதுதான் ஞானத்தை விளங்குவது, ஞானத்தை கிரகிப்பது. நான் விளங்குகின்ற விடயம், மற்றவர்களுடன் கதைக்கின்ற விடயம் என்னுடைய சுயத்திற்கு நன்மை பயக்காத விடத்தில் அது ஞானத்தை கிரகித்தல் அல்லது ஞானத்தை விளங்கிக் கொள்ளுதல் என்கின்ற வரையறைக்குள் வராது. முதலில் சுயத்திற்கு நன்மை பயக்க வேண்டும். ஆகவே நன்மை பயக்கிறது என்றால் துன்பத்திலிருந்து நான் விடுபடுகிறேன். ஆகவே தெய்வீகத்தையும் கிரகிக்க தொடங்குவேன். ஆகவே எனக்குள் ஞானம் சந்தோஷத்தை கொடுக்கின்ற போது சந்தோஷத்திற்காக இந்த உலகத்தில் நான் எதையாவது தேடிப்போய் சிக்க வேண்டிய அவசியம் வராது. எனக்கு பெறுபவர்களெல்லாம் ஞானம் கொடுக்கிறது. அதாவது அந்த புரிந்துணர்வு என்னை பாபாவுடன் தொடர்படுத்தி பெறுபவரை உணர வைக்கும். ஞானத்தின் புரிந்துணர்வு. இதைத்தான் ஞானத்தின் போதையை பேணிக்கொள்வது. ஆகவே பெறுபவர் கிடைத்தால் பெறுபவருக்காக இந்த உலகத்தில் எதையாவது நான் நாட வேண்டியதில்லை. அப்போ பந்தனம் என்ற தேவையும் வராது. ஆகவே இயல்பாகவே நான் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடியதாக இருக்கும். ஓம் சாந்தி.